Welcome to I am a Guided channel. CRPF Technical and Tradesman 2023க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ட்ரேட் டெஸ்ட் எப்படின்னு வந்து பார்ப்போம். எல்லா ட்ரேடை பற்றி என்ன விளக்கம், எப்படி வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எப்படி ட்ரேட் டெஸ்ட்டில் எப்படி நம்ம வந்து பாஸ் ஆகிறது, அதை பற்றி வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸன் மாதிரி சொல்ல போகிறேன். ஒரு சில ட்ரேடு வந்து அவங்க ட்ரேட் ரிலேட்டடான நாலேஜ் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. ஒரு 2-3 ட்ரேடுக்கு வந்து 1 இயர் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் அந்த ட்ரேடுக்கு வந்து பர்டிகுலராக நீங்கள் 2 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஐடிஐ செக்டாரில் ஏதோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா ட்ரேடை பற்றியும் பேசிக்கான நாலேஜ் எனக்கு தெரிஞ்சது, பட் வந்து நான் பார்த்தது அதை வச்சு வந்து இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். 100% இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. ஒரு 50% வந்து இதுலேருந்து இருக்கலாம். நான் சொல்கிறத வந்து கேட்கலாம், எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம். ட்ரேட் எக்ஸாம் வந்து 2 விதமாக வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஓரல் டெஸ்ட், ஓரலாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படி இதை வந்து பற்றி கொஸ்டின் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல், அதாவது செய்முறை செஞ்சு காட்டுறது வந்து இன்னொன்று விதம். இது ரெண்டுமே வந்து நடக்கலாம். சம்டைம் வந்து ஒரு சில ட்ரேடில் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணலாம், எக்ஸாக்டாக இது பண்ணாமல். ஒரு சில ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் எல்லா ட்ரேட்லேயும் காமனாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்ரேடு வந்து செஞ்சும் நீ வந்து காட்டணும். அதை பற்றி வந்து ஒவ்வொரு ட்ரேட்லேயும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். இது வந்து அவங்க நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதுதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சில பாயிண்டில் வந்து புலிஸ் ஆஃப் கேண்டிடேட் குவாலிஃபை வந்து சிபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் கண்டக்டை வந்து ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து 15 மார்க் அவுட் ஆஃப் இது வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு அது வந்து செக்யூர் த 25 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ராக்டிக்கலுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 20 மார்க்கு வந்து நீங்கள் எடுக்கணும் கம்பல்சரி. உங்களுடைய ட்ரேட் ஆஃபீஸர் வந்து உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு ட்ரேட் வைஸு அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. டூரிங் ஆஃப் த ட்ரேட் டெஸ்ட் கிவ் த பர்ஃபார்மன்ஸ், உங்கள் ஆக்டிவிட்டி, அந்த பர்டிகுலர் ட்ரேடு என்னென்ன ட்ரேடு அதை பொறுத்து வந்து அவங்களுடைய அப்பீரன்ஸு அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கேற்றாப்புல வந்து அவங்க வந்து மார்க் வந்து பார்ப்பாங்க, மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரேடை பற்றின ஒரு ஜென்ரலான ஒரு இதை வந்து சொல்கிறேன். அதை வந்து அந்த ட்ரேடை பற்றி நீங்கள் தெரிஞ்சதால தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறது வந்து ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் முடிஞ்சால் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோ லைக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடை வந்து பற்றி நான் வந்து சொல்கிறேன். கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் அந்த ட்ரேடை பற்றி தெரியாமல் வந்தால் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ரேட்லேயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. தெரியாத ட்ரேடுன்னு உங்களுக்கு வந்து கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து தெரியாமல் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து இது பண்ணுறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். எல்லா ட்ரேடை பற்றியும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதை தான் வந்து ஒரே வீடியோவில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். வாங்க சொல்கிறேன் தெளிவாக. இப்போ டிரைவிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹெவி வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தால் இதுக்கு வந்து போதுமானது. இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ட்ரேட் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிரைவிங் நாலேஜ், லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்னால் என்ன, நார்மலாக ஜென்ரலாக சின்ன சின்ன ஒர்க்கு அது எப்படின்னு சொல்கிறதுனா, இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்கள் ட்ரேடக்கூடிய இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அஷ்யூம் பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லா ட்ரேடை பற்றியும் ஜென்ரலாக வந்து காமனான ஒரு இதை மேட்டரை வந்து சொல்ல போகிறேன். வெஹிக்கிள் வந்து ஃபஸ்ட் ஆப்ரேட் பண்ண தெரியும். நீங்கள் வந்து 4 வீல் அண்ட் 6 வீல் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டணும். பஸ்ஸு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சம்டைம் 407 அல்லது ஜீப்பு அந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் கொடுப்பாங்க. இதில் வந்து மெயின்டெனன்ஸ், கூலிங் சிஸ்டத்தை பற்றி ஜென்ரலாக வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. கொஸ்டின் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த டிரைவிங் ட்ரேட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து ஏர் பற்றி கேட்பாங்க. ஏர்னா இந்த டயருக்கு எவ்வளோ பிடிக்கணும் அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்கலாம். கூலிங் சிஸ்டத்தை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஜின்ஸை கொஞ்சம் மேஜராக மெயின்டைன் பண்ண தெரியறத திடீர்னு ஒரு சின்ன விஷயம் ஆயிடுச்சு, ஸ்பார்க்கு எதுவும் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து சம்டைம் கொஸ்டின் பண்ணலாம். அதை பற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்ச அனைத்தருக்கும், டிரைவர் இருக்க எல்லாம் அதை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி இவ்வளோதான். என்னென்னா முன்னாடி பின்னாடி நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியை. எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கிங் அல்லது 8 போட்டு காட்டலாம். அவங்க ஒரு லைன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணலாம். ஃப்ரண்ட் வாக்லேயும் பேக் வாக்கில் கூட உங்களை வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுவாங்க. அவ்வளோதான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடினோடனே உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் அட்டம்ப்ட் ட்ரேடு முடிச்ச உடனே தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் வந்து கம்பல்சரியாக நடக்கும். ஃபிட்டர் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் ஃபிட்டர் அண்டு மொபைல் மெக்கானிக்கல். இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஆல்ரெடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இதை பற்றி அப்ளை பண்ண முடியும். இந்த ட்ரேடை பற்றி
உங்களுக்கே தெரியும். நீங்கள் மெக்கானிக்கல் அதாவது வண்டியை பற்றி நல்லா A to Z தெரிஞ்சால் மட்டும்தான், எந்த இன்ஜின் ஒர்க் எல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ணி அதுக்கான டூல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஓரலாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு தம்பி, இதை எப்படி வந்து நீ மேக் பண்ணுவ, எப்படி வந்து இதை வந்து சால்வ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி வந்து ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ட்ரேடை பற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் எக்ஸாக்டாக வந்து தேவையில்லை. ஏன்னா 3 வருஷம் நீங்கள் வந்து ஐடி கோர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடுக்கு வந்து இது பண்ண முடியும். வந்து பார்த்தீங்கன்னா பல்கார் பிளேயிங், இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் பண்ண தெரியும், மெயின்டெனன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். பல்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை வந்து எப்படி வந்து நாங்கள் காட்டுறேன், அதை வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எப்படி வந்து வாசிக்கிறீங்க அப்படிங்கிறதான் இந்த ட்ரேடு. நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களை இந்த ட்ரேடை கூப்பிடும்போது அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, அதாவது எப்படி எடுக்கிறீங்கன்னு தான் மேட்ரு. இவர் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்காரு மாதிரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். உங்களுடைய கட்டவரில் வந்து கீழே வந்து வந்திருக்கணும், உங்களுடைய 4 விரல் வந்து மேலே வந்திருக்கணும். ஒரு சில மேலே வந்து பம்ப் பண்ணுற மாதிரி நீடில் இருக்கும், 3 நீடில் கூட கொடுத்துருப்பாங்க, அதை வந்து சாங் ப்ளே பண்ண மாதிரி இருக்கும், அப்படி கூட வைக்கலாம். பல்க்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எப்படி வாசிக்கிறீங்கன்னா பார்க்க மாட்டேன். ஓரளவு நார்மலாக வாசிக்க தெரிஞ்சால் போதும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ், இதில் எதுவும் வேலைப்பாடுகள், சின்ன சின்ன வேலைகள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப கிடையாது. இது ஊதும் போது நல்லா ஒரு நார்மலாக எப்படி நம்ம பார்க்கப்பட்ட துப்புவோம் அந்த மாதிரி கொஞ்சம் மூச்சு ரொம்ப தம் பண்ணி ஊதான் ஓரளவு நார்மலாக துப்புவோம்ல, அந்த மாதிரி வந்து ஊதுனா தான் சவுண்ட் ஒரு மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்தேன். அதை வச்சு நானே சொல்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டணும். இதுதான் உங்களுக்கான ட்ரேடாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லர் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரேடை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பர்சன்ஸுடைய கட்டிங் ஸ்கெட்பிங் தெரியணும். அதுக்கப்புறம் காட்டன் யூனிஃபார்ம் இருக்குல்ல, சிவிலியன்ஸோட அந்த கிளாத் வந்து கட் பண்ண தெரியணும். உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து தைக்க தெரியணும். அப்போ மட்டும்தான் இது ஒன்று, சும்மா தைக்க தெரிஞ்சால் இது ஒன்று முடியாது. உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் பேண்ட் ஷர்ட் தைக்க தெரியணும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக வந்து டெய்லரிங் மிஷினில் வந்து நீங்கள் வந்து காட்டன் கிளாத் இருக்குல்ல, சிவிலியன்ஸோட இதை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி கிளாத்திங் அந்த இது பண்ணி நீங்கள் வெட்டி கட்டுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். கிளாத்தை வந்து வெட்ட சொல்லுவாங்க, சம்டைம் தைச்சி கூட காட்டுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அதுக்காக துணியெலாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த ட்ரேடை பற்றி நாலேஜ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து கெப்லர் அப்படிங்கிறது வந்து ட்ரேடு வந்து ஷூ பாலிஷிங் இருக்குல்ல, அந்த ஷூவை வந்து கேன்லிங் பண்ணி லெதர் ஷூ வந்து இருக்குது, உங்களுக்கே தெரியும் ஆர்மியில். அதை வந்து ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரேடில் வந்து முழுமையாக வந்து பார்ப்பா. இந்த மாதிரி வந்து ஷூ இருக்கும், அதை வந்து ரிப்பேர் பண்ணுறீங்களா, கரெக்டாக தைக்கிறீங்களா, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது, ஷூ பாலிஷ் வந்து போட தெரியுதா அப்படின்னு வந்து உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. ஓரளவு வந்து கொஸ்டின் வந்து செக் பண்ணலாம். அந்த மாதிரி ஷூ டேமேஜ் ஆச்சு எப்படிங்க தப்பீங்க, தச்சு கூட சம்டைம் வந்து காட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதை வந்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க, அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த ட்ரேடு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சாமல் சும்மா வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட முடியாது, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் பொறுத்தவரை மர வேலையை வந்து இது பண்ண உங்களுக்கே தெரியும். கட்டிங் அந்த டூலுக்கான அந்த ரொம்ப அந்த மாதிரி மிஷின்ஸு, இப்போ எலக்ட்ரானிக் மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. உடனே வந்து கட் பண்ணி காட்டணும், ஃபிட் பண்ணணும், பாலிஷ்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா, ஃபினிஷிங்னா அந்த மெட்டீரியல், அப்புறம் நாலேஜ் ஆஃப் ஃபிட்டிங், கரெக்டாக டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் ஃபிக்ஸிங் ஆஃப் கிளாஸ் பேனல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணுறீங்களா, எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா, ராக்ஸு டிம்பரை கரெக்டாக இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ண தெரியும். கார்பெண்டர் மோஸ்ட்லி வந்து அந்த ட்ரேடை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் அதிகமாக சொல்ல வேண்டிய தெரியல. பெயிண்டரை பற்றி நாலேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்ஸ்லாம் வந்து எழுத தெரியுதா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. சைன்லாம் கரெக்டாக வந்து போர்டில் இது பண்ணுறீங்களா, பெயிண்டிங் மிக்சிங்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்ப்ரே மோட்டர் வெஹிக்கிள் இதை பற்றி அந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, அதை பற்றி இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரைட் த லெட்டர் நீட் த பிராண்ட், அதுக்கான அவைலபிள் த ஒர்க் குவான்டிட்டி, உங்கள் குவான்டிட்டி எப்படி இருக்குது, என்ன எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கூட செக் பண்ணலாம். அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கலர்ஸை பற்றி இங்கிலீஷில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில். அது வந்து நல்லது தான், எல்லா ட்ரேடுக்குமே ஓரளவு இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண தெரியும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இங்கிலீஷில் ஓரளவு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் வந்து சிஜிஐ சீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெக்கமெண்ட் உடனில் எப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க, இரும்பு சீட்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டரில் இதை மோஸ்ட்லி அவ்வளோதான் கேட்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டனரில் என்னென்னா வந்து நீங்கள் பிளான்டேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு தண்ணி எப்படி விடுறீங்க, ஒரு சம்டைம் ஏதோ பூச்சி அந்த மாதிரி விழுந்துச்சு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விதையெல்லாம் எப்படி விதைக்கிறீங்க, அதாவது நாலேஜ் ஆஃப் த சீட்ஸ், அதை எப்படி கண்டு நடுறீங்க, அதுக்கப்புறம் சீசன்ஸ்க்கு ஏற்றாப்புல இந்த கண்டு இந்த மாதிரி இதாகணும், அதை பற்றின நாலேஜ். கார்டனரை பற்றி வேறு எதுவும் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பிராஸ் பேண்ட், அதுக்கப்புறம் பிளேயிங் நாலேஜ். பிராஸ் பேண்ட்னா ஒன்றும் இல்லை, ட்ரம்ஸ்ன்னு நினைக்கிறேன், நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் அதான் வந்துச்சு, வேறு எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான்னு தெரியல. பிராஸ் பேண்டாக தான், அதை வந்து நீங்கள் வாசிக்க தெரியணும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராஸ் பேண்ட்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி காட்டுற அவசியம் இல்லை. மெயின்டைன் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி இது தான் இருக்கும் மோஸ்ட்லி, வேறு ஒன்றும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரிஞ்சால் தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஏன்னா வாசிக்க தெரிஞ்சிருக்கு, பிராஸ் பேண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சர்ச் பண்ணதில் இது வந்துச்சு, மோஸ்ட்லி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு சரியாக தெரியலை. அப்புறம் பைப் பேண்ட்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதை நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணுறீங்க, அதான் இதில் மேட்ரு. ப்ளே பண்ணுறது வேறு என்னென்னா, ப்ளே பண்ணது கரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்புறம் அதில் எதுவும் குறைபாடு, சின்ன சின்ன குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ட்ரேட் வைஸ் வந்து நாலேஜஸ் இருக்கும். அப்போ தான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாசிக்க தெரிஞ்சால் போதும், ப்ளே பண்ண தெரியணும் மெயினாக, அவ்வளோதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி. அதுக்கப்புறம் குக்கிங்கை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும். குக்கிங்கை சப்பாத்தி, ரைஸு, வெஜிடபிள்ஸு, டாலு, சாம்பார், இட்லி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வைக்க தெரியணும். ஆல் ஓவராக எக்ஸட்ரா வந்து ஒரு எக்ஸட்ரா வந்து கேட்பாங்க, 100 மேன்ஸ்க்கு வந்து குக்கிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, இந்த மாதிரி இறைச்சி, கிரானர்ஸ்னால் அந்த ஓட்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. குக்குனா நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி, அவ்வளோதான். வாட்டர் கேரியர் அப்படின்னா என்னென்னா, நான் என்ன நினச்சேன்னா வாட்டர் கேரினா வாட்டர் பாட்டில் கேனை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. குக்கு வந்து ஏன் வந்து குக்கு கொடுத்து அது கீழே வந்து வாட்டர் கேரியர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, குக்கோட அசிஸ்டன்ட் தான் வாட்டர் கேரியர். அப்படின்னா இவங்க வந்து வாஷிங் த யூட்டிலைசேஷன், அப்படின்னா பாத்திரம் இருக்குல்ல அதை வந்து க்ளீன் பண்ணுறது, அதான் அந்த யூட்டிலைஸ் பார்த்தோன்னா அந்த பித்தளை பாத்திரம் இருக்கணும், வெள்ளி பாத்திரம், அந்த இதை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டில் சப்பாத்தி மாவு பிசைகிறது, அதுபோல் ஏன்னா மாஸ்டர் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு கல்லில் போட்டு எடுத்து உங்களுக்கு போய் வந்து சப்பாத்தி அதான் கொடுத்துருக்காங்க. அட் ஆஃப் மேக்கிங் சப்பாத்திஸ் அபவுட் வந்து 100 பேருக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மேக் பண்ண மாதிரி இருக்குது. கட்டிங் அண்ட் வெஜிடபிள் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து சமைக்கிற வேலை கிடையாது, சமையலுக்கு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எதுவும் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. ஒரு பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணுறது, வெஜிடபிள் கட் பண்ணுறது, அப்போ என்ன தெரியும், வாஷிங்கில் என்ன கேட்கலாம், சம்டைம் வந்து அசாரைபிள் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க எப்படின்னா ட்ரேட் வைஸ் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணாங்க, எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, வாஷ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. கழுவி எப்படி இது பண்ணுவீங்க, வெயிலில் வச்சிடும் சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வெயிலில் வச்சா அதில் பாக்டீரியாலாம் வந்து க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி நாலேஜ் தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 100 பேருக்கு வந்து மேக் பண்ண தெரியுதா, அப்படி தான் நீங்கள் வந்து யூட்டிலைஸ்னால் அந்த வெள்ளி பாத்திரங்களை கிளீனிங் ஆஃப் தான் மேக் பண்ணுறது. அதான் குக்குக்கு அசிஸ்டன்ட் மாதிரி தான் நீங்கள், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதான் எடுத்து கொடுக்கணும். மாஸ்டர் எப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவில் மாஸ்டர் இருக்காரா அப்படின்னா கட் பண்ணி கொடுக்குறதுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்களா, அவங்க தான் அந்த மாதிரி தான். அதான் வாட்டர் கேரியர், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறையா அந்த இது தானிய வகைகள், மீட்ஸு, குக்காக இருக்கட்டும், வாட்டர் கேரியர், அவங்களாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுங்க. தானிய வகைகள் இருக்கட்டும், மசாலா, மிளகா பொடி, அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கே தெரியும் பார்பர்னால் என்னென்னு, கட்டிங் அண்ட் ஷேவிங், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. கட்டிங் அண்ட் ஷேவிங் தெரிஞ்சால் ஓகே. மென் பார்பர்னால் அவ்வளோதான். ஹேண்ட்லிங் த டூல், அந்த கத்திரிக்கோல், அந்த சீப் இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து பார்ப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஹேர் கட்டிங், மசிலா ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீமேல், அந்த ட்ரெஸ்ஸு எப்படி ஹேர் வந்து கேர்ள்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரியாக எனக்கு தெரியல அதுக்கு மீனிங். அவ்வளோதான் பார்பருக்கு, அவ்வளோதான் பார்பரு. ஹேர் ட்ரெஸ்ஸர்னால் அவங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் த டூல், ஹேர் கட்டிங் ஆஃப் த மகள்ஸ் ஃபார் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ். ஹேர் ட்ரெஸ்ஸு அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸு ஃபீமேலுக்கு வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது அதை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா, இவங்களுடைய வேலை அப்படி என்னென்னா,
வாஷ் ஆஃப் த கிளாத், அதாவது உங்கள் துணி இருக்கல்ல, மிலிட்ரி அவங்க ஆஃபீஸர்ஸ் இருக்கட்டும், அவங்க துணியை வந்து வாஷ் பண்ணணும், அயர்ன் பண்ணுறது. அப்புறம் காக்கி காட்டன்ஸ் இருக்குல்ல, யூனிஃபார்மு, அதை உல்ஃபான் டிசி ஓட யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி வேலை இருக்கும். அதை தான் வாஷர் மேன் விமன். கேர்ள்ஸ் ஆஃபீஸருக்கு கேர்ள்ஸும், பாய்ஸ் ஆஃபீஸ் பாய்ஸ், அவ்வளோதான். இந்த ட்ரேடில் வேறு ஒன்றும் இதை பற்றின ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து சஃபாய் கராச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீப்பர், மேக்ஸிமம் வந்து ஃப்ளோர் க்ளீனிங் இருக்கணும், மாப் போடுறது, கூட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுடைய வேலையாக இருக்கணும். ஓப்பன் ஏரியாவில் இருக்கணும். க்ளீனிங் ஆஃப் த டாய்லெட், பாத்ரூம்ஸ், இதை க்ளீன் பண்ண முன்னாடியே இந்த ட்ரேடை பற்றி தெரிஞ்சு தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால் இதில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவங்களே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க, சஃபாய் கராச்சினா இதுதான் அப்படின்னு சொல்லி, கர்மஷாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் மீன் வந்து பைனரி விங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேஷன் அப்படின்னா இந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி வந்து அவங்க நோட்டீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ட்ரேடை வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. பைனரி மேஷன்னா கொத்தனார் ஒன்றுமே கிடையாது. அந்த மேஷனரி ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்ண டூல் இருக்குல்ல, அந்த சாந்து, அந்த ஹேண்ட்லிங், அந்த மணியாசை கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தனார் கரண்டி இருக்குல்ல, அதை எப்படி இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஆஃப் சிமெண்ட் எப்படி சிமெண்ட்டு மணல் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த நாலேஜ் வேணும். 1:2ன்னு சொல்லுவாங்க. காங்கிரீட்டுக்கு எவ்வளோனா 1:2:4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பங்கு சிமெண்ட்டு, 2 பங்கு மண், 4 பங்கு ஜல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு காங்கிரீட் ரேஷியோ அண்டு பில்டிங் கட்டுறது எப்படி என்ன ரேஷியோவில் கட்டுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. 1:, என்ன ரேஷியோவில் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு மூடைக்கு கூட கணக்கு கேட்கலாம். 1 பேக் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ சாண்டாக இது ஆட் பண்ணுவீங்க மணல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது மாதிரி கால்குலேஷன் ஆஃப் த ஏரியா, வாலு, பில்லரு, ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவுக்கு எத்தனை செங்கல் வந்து தேவைப்படும். உங்களுக்கு வந்து 10x10 ஸ்கொயர் கொடுக்குறோம். இதை வந்து மேலே இது வந்து ஜன்னல் எதுவும் இல்லாமல் இதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும், உங்களுக்கு வந்து மணல் சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும். மேலே வந்து நான் கம்பி கட்டினா கம்பி அளவுலாம் கேட்க மாட்டான், எவ்வளோ காங்கிரீட் கியூபிக் தேவைப்படும், ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கெட்டிலாம் இங்கே வந்து காட்ட சொல்ல மாட்டாங்க. நாலேஜ் இருக்கா, சம்டைம் கூட கெட்டி கூட காட்ட சொல்லலாம். செங்கல் என்ன, இங்கிலீஷ் பாண்டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை பற்றி வந்து உங்களுக்கு தெரியணும். நான் நார்மலாக கொத்தனாக இருந்தால் எனக்கு சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் வந்து கெட்டி கூட காட்டுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், ட்ரேட் வைஸ் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எப்படி பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து கலவையை ஆட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிளம்பர், பைனரி பிளம்பர் பொறுத்தவரை ப்ளம்பிங் ஒர்க் பற்றி உங்களுக்கு தெரியும். ஹேண்ட்லிங் டூல், அந்த இதுக்கு என்ன டூல் இருக்குது, ப்ரெஷர் ஆஃப் த 5 வாட்டர், ப்ரெஷர் என்ன ப்ரெஷர், என்ன யூபிஎஸ்சி பைப் எப்படி ஃபிட் பண்ணுறது, ஸ்டீலு பைப் எப்படி ஹைட் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ஹைட் ஆஃப் பில்டிங், ஜிஐ பைப்புக்கு எப்படி இது பண்ணுறது, அதாவது இரும்பு பைப்பு, பிவிசி பைப் எப்படி ஃபிட்டிங் பண்ணுவீங்க, கார்னர்லாம் எப்படி வந்து சூஸ் பண்ணுவீங்க, அட்டாச் ஆன ஸ்ட்ரைட் லைன் எப்படி பார்ப்பீங்க, டேப்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது, பைப் அண்ட் டேப்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுவீங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க. டேப்ஸு பைப்லாம் எப்படி ஃபிட் பண்ணுவீங்க, அந்த நூலில் இதோட அதுக்கு என்ன கம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து உங்களை கொஸ்டின் பண்ணி கேட்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ட்ரேட் நாலேஜ் ப்ளம்பர்னா இவ்வளோ தான் உங்களுக்கே தெரியும். அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். பைப்பு, இரும்பு பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு எப்படி இது பண்ணுவீங்க, கார்னர்லாம் எப்படி செட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் பற்றி உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி எலக்ட்ரிக் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த 3 ட்ரேடுக்குமே 1 இயர் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன், சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1 இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஆர் கவர்மெண்ட் செக்டார்ஸாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஃப்டர் வெரிஃபிகேஷனில் வந்து கேட்கலாம், உங்கள் பை லக்கு மறந்துக்கலாம், அது வந்து சொல்ல முடியாது என்னென்னு. எலக்ட்ரிக்கல் பற்றி நாலேஜ் இருக்கணும். ஃபிட்டிங் அண்ட் எம்சிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டிங் பல்பு, பக்கில் ஃபீஸ் வந்து போட தெரியும் உங்களுக்கு. ஃபீஸு, பல்பு, டியூப் லைட்டு, ஹோல்டர்லாம் ஃபிட் பண்ண தெரியும். சப்ளை 11,000 வோல்ட்டு, 4,050 வோல்ட்டுக்கு எப்படி சப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த நாலேஜ் வேணும். ப்ரிப்ரேஷன் ஆஃப் த எர்த்திங் பிளான் அப்படின்னா என்ன, அந்த எர்த்து இது ஃபிட்டிங்கு, ஜெனரேட்டரை எப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறேன். ஜெனரேட்டர் கரண்ட் இருக்காது ஆஃபீஸர், ஏன்னா எலக்ட்ரிக்கல்னால் எல்லாம் தெரியணும்ல உங்களுக்கு. ஜெனரேட்டர், இன்வெர்ட்டராக இருக்கட்டும், அதை எப்படி யூஸ் பண்ணீங்க, காப்பரு அண்டு அலுமினியம் வயர்ஸை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, எவ்வளோ வோல்டேஜ் கடத்தும், எவ்வளோ ட்ராப் அவுட் ஆகும் அப்படின்னு, ஏன் வந்து வீட்டில் வந்து காப்பர் யூஸ் பண்ணுறாங்க, வெளியே ஏன் அலுமினியம் வயர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணலாம். ஏன் தெரில, ஏன்னா காப்பர் லைன் வந்து போடக்கூடாதா, ஏன் வீட்டில் வந்து ஏன் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி உங்களை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கேற்றாப்புல வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து இதாகும், ரெஸ்ட்ரிக்ஷனு, அந்த மாதிரி தடைப்படும் கரண்ட்டு, அந்த மாதிரி அந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி தெரியணும். அவங்கள வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண தெரியணும். மேனேஜ் பண்ணிட்டா ஆல்ரெடி, ஆனால் வந்து
உங்களுக்கு வந்து 50 அவுட் ஆஃப் மார்க் கொடுக்காங்க, 20 எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை. அதனால தான் வந்து இவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரேட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடை பற்றின நாலேஜ் அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாக வந்து இது வந்து தேவையில்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி எல்லா ட்ரேடை பற்றியும் நான் வந்து அவங்க இது வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து 50 மார்க்குக்கு நீங்கள் வந்து 20 மார்க் எடுத்தால் குவாலிஃபைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மார்க் பற்றி மோஸ்ட்லி வந்து யாரும் சொல்ல முன்னாடி வந்து, ஏன்னா முன்னாடி சொன்னது தான், அதனால தான் சொல்கிறேன். வேறு எதுவும் சந்தேகங்கள், இதை தவிர்த்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா வந்து அவ்வளோதான். வேறு எதுவும் நான் எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து காமனாக வந்து எல்லாமே எல்லா ட்ரேடை பற்றியும் சொல்லிட்டேன். இந்த இது நோட்டீஸ்லேருந்து தான் நான் எடுத்தேன். அவங்க ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நடக்கும். அவ்வளோதான். வாட்டர் கேரியர்னா இதான். 2 வாட்டர் கேரியர் பற்றி யூட்டிலைசேஷன் பார்த்துலேயும் க்ளீன் பண்ணுறது அவ்வளோதான். மசாலா தூள், இந்த சப்பாத்தி மாவு பரட்டுறது, குக்கிங் ட்ரேடு அதை பற்றி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி அண்டு உருளைக்கிழங்கு குருமா வந்து பண்ண சொல்லி மோஸ்ட்லி வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வாட்டர் கேரியருக்கு பொறுத்தளவில் பாத்திரம் க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற சன்னில் வந்து வச்சுருவேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா சன்னில் இருக்கணும் பாக்டீரியாஸ்லாம் வந்து இதாயிரும். அதனால் வந்து சொல்லுவாங்க. எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, கட் எப்படி பண்ணுவீங்க, அந்த காய்கறிகளோட நேம் தெரியணும். குக்கிங் ட்ரேடு கண்டிப்பாக வந்து நீங்கள் சமைச்சு காட்டுற மாதிரி இருக்கலாம் 100%. ஒரு சப்பாத்தி எப்படி இது பண்ணுறது, ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜை கையை கழுவிட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் காயாக இருக்கட்டும், ஒரு இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட் ஆஃப் பண்ணி மாவு வந்து கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏன்னா வந்து 10 பேருக்கு 20 பேருக்கு சப்பாத்தி போட சொல்லலாம். உங்களுக்கு தெரியுதா அப்படி தான் செக் பண்ணுவாங்க. அதனால் மாவு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இது ஒன்று சப்போஸ் வந்து எல்லா மாவையும் வந்து ஒரே டயத்தில் வந்து நீங்கள் வந்து கொட்டிட்டு இது பண்ணிங்கன்னா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதிலே வந்து பாதி பிரித்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறீங்க ஷேப் பாரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிட்ஸ் ஆகுனா கொடுப்பாங்க. எப்படி பட்டா உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறீங்க அப்படின்னு நார்மலாக வந்து செக் பண்ணுவாங்க. வெந்துச்சாவில அந்த பக்கம் நார்மலாக உங்களுக்கு வைக்க தெரியுதா, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடை பற்றி. இதை நீங்கள் பேசிக்காக இது பண்ணால் கண்டிப்பாக வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே ட்ரேட் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கே கூட நடத்தலாம். ஃபிசிக்கல் காலையில் வந்து ஒரு 10 o'clock முடிஞ்சிடும் ட்ரேட் டெஸ்ட்டு. அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சு 100% வந்து வச்சுருவாங்க. அப்போ தான் 3 நாளுக்குள்ளே முடிக்கணும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன், ஸ்கேன் அதெல்லாம் எடுப்பாங்க. அதை பற்றி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.